ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.4ல் 5th ஒன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். எக்ஸசைஸ் 6.4ல் 5th கொஷின். ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 4i cap minus j cap plus t I cap plus 2j cap minus 2k cap. Next வந்து r vector equal to I cap minus 2j cap plus 4k cap plus s minus I cap minus 2j cap plus 2k cap இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் கிவன் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? r vector equal to 4i cap minus j cap plus t I cap plus 2j cap minus 2k cap இருக்கு. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா r vector equal to a vector plus tb வெக்டார் அப்படி இருக்கு. ஸோ இது a வெக்டார் பிளஸ் t, இது b வெக்டார், அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ அப்போ b வெக்டார் ஈக்குவல் டு இது தானே வரும், அதை எடுத்து எழுதிக்கலாம். I cap plus 2j cap minus 2k cap. நெக்ஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா r வெக்டார் ஈக்குவல் டு I cap minus 2j cap plus 4k cap plus s minus I cap plus minus 2j cap plus 2k capன்னு எழுதிட்டு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா r வெக்டார் ஈக்குவல் டு c வெக்டார் ப்ளஸ் s d வெக்டார் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து c வெக்டார் ப்ளஸ் s, இது d வெக்டார் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ d வெக்டார் ஈக்குவல் டு என்னென்ன எடுத்து எழுதிக்கலாம்? மைனஸ் I கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். அவங்க ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் த கிவன் லைன்ஸ். இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் தீட்டா தான் வந்து ஆங்கிளாக இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ அப்போ ஃபார்முலா என்னதுன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். ஸோ பி வெக்டார் என்னது? I கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப் எழுதிடலாம். அப்புறம் டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டி வெக்டார் மைனஸ் I கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். அப்படின்னா மாடுலஸ்ல இருந்து என்னென்னு பண்ணணும்னா ரூட் போட்டு உள்ள இருக்க டேர்ம்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னது? ஒன் ஸ்கொயர், அடுத்தது 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டாட் போட்டு டி வெக்டாரோடது எழுதணும். டி வெக்டார் வந்து என்னது? -1 ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 1 இன்ட்டு -1 -1, 2 இன்ட்டு -2 -4, -2 இன்ட்டு +2 -4 டிவைடட் பை 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, அகைன் 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 9, ரூட் 9 டாட் இங்கே 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 2 ஸ்கொயர் 4, 4 + 4 8, 8 + 1 9, ரூட் 9 equal to 4 + 4 8, 8 + 1 9, biggest sign -9. So -9 divided by 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல், ஈக்குவல் டு -9 பை 3.3ன்னு வரும். அதாவது 3 டைம்ஸ் 3ன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ -9 பை 3 3s are 9, 9ம் 9ம் கேன்சல் ஆகி -1ன்னு வந்துடும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு? -1. காஸ் தீட்டா வந்து எப்போ எந்த டிகிரியில் இருந்தால் -1 இருக்கும்னு பார்த்தா 0 டிகிரி. தீட்டா வந்து 0 டிகிரியாக இருந்தால் -1. ஸோ அவங்க கேட்ட அந்த தீட்டா வந்து என்னது? 0 டிகிரி. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.